ஓம்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீதர். ஸ்ரீதர் ஸ்டாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இது மற்ற பக்தர்களுக்கும் உதவும். கோவிந்தா கோவிந்தா ஏழுமலையான் நாமத்தை சொல்லியே இந்த விளக்கத்தை ஆரம்பிக்கலாம் வாங்க. நீங்க திருமலைக்கு யாத்திரை போக பிளான் பண்ணிருந்தீங்கன்னா இந்த வழிகாட்டி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். நடைபாதையிலிருந்து தங்குற இடம் வரைக்கும் எல்லாத்தையும் பத்தியும் தெளிவா பார்க்கலாம். சரி, முதல்ல நேற்று திருமலையில பக்தர்கள் தரிசன விவரம் மற்றும் முக்கிய நிகழ்வுகளை பத்தி பார்க்கலாம். ஒரு நிமிஷம். இந்த முக்கியமான தகவலை நாம இந்த வழிகாட்டியோட கடைசியில விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி திருமலை பயணத்துக்கு தேவையான எல்லா விவரங்களையும் ஒண்ணு விடாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே, இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா பார்த்துடலாம். முதல்ல திருமலைக்கான அந்த புண்ணிய பயணம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நடைபாதையோட மகிமை, ரொம்ப முக்கியமா அந்த திவ்ய தரிசன டோக்கன் எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். திருமலையில தங்குறதுக்கு ரூம் புக் பண்றது எப்படின்னும், கடைசியா நேற்றைய தரிசன விவரங்களையும் பார்க்க போறோம். முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கணும். திருமலைக்கு போறதுங்கிறது ஏதோ ஒரு டூர் போற மாதிரி இல்லைங்க. அது ஒரு தவம். ஆமா, மனசுல கோவிந்தா நாமத்தை சொல்லிக்கிட்டு நம்ம பாரத்தையெல்லாம் ஒவ்வொரு படியிலையும் இறக்கி வச்சுட்டு அந்த மலையை ஏறி போய் பெருமாளை பார்க்கறோமே, அப்பா, அந்த ஒரு நொடி அது பல ஜென்மம் செஞ்ச புண்ணியத்துக்கு ஈடு. அப்படிப்பட்ட அந்த தவத்தை நாம செய்யறதுக்காகவே இயற்கையே நமக்கு 2 தெய்வீகமான பாதைகளை அமைச்சு கொடுத்துருக்கு. இந்த 2 பாதையில போனாலும் சரி, உங்களுக்கு கிடைக்க போறது ஒரு மறக்க முடியாத ஆன்மீக அனுபவம் தான். வாங்க, அதை பத்தி இப்ப இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அந்த 2 பாதைகள், அதுதான் அலிபரி மற்றும் ஸ்ரீவாரி மெட்டு. சரி, இதுல எந்த பாதை உங்களுக்கு சரியா இருக்கும்? வாங்க ஒரு சின்ன ஒப்பீடு செஞ்சு பார்த்துடலாம். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப பாருங்க, ரொம்ப சிம்பிளா புரிய வச்சிடுறேன். அலிபிரி பாதை இது கொஞ்சம் நீளமானது, கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர், 3500 படிகள். இயற்கை அழகை ரசிச்சு மெதுவா நிதானமா போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான சாய்ஸ். வழியில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்க நிறைய இடம் இருக்கும். ஆனா ஸ்ரீவாரி மெட்டு பாதை அப்படி இல்லை. வெறும் 2.1 கிலோமீட்டர் தான். சீக்கிரமா மலை ஏறி தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட். ஆனா படிகள் கொஞ்சம் செங்குத்தா சட்டுன்னு ஏற மாதிரி இருக்கும். அதையும் மனசுல வச்சுக்கோங்க. நீங்க நடக்கிறத பத்தி கவலையே படாதீங்க. ஏன்னா 2 பாதையிலையுமே பக்தர்களுக்கு சூப்பரான வசதிகள் பண்ணிருக்காங்க. உங்க லக்கேஜ் எல்லாம் மலையடிவாரத்துல இருக்கிற கவுண்டர்ல கொடுத்துட்டா போதும், அவங்க பத்திரமா மலைக்கு மேல கொண்டு வந்துடுவாங்க. நீங்க அங்க போய் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்ல, குடிக்கிறதுக்கு சுத்தமான தண்ணி, ஆங்காங்கே ஓய்வெடுக்கிறதுக்கு இடம், அப்புறம் ஏதாவது தேவைன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் சென்டர்ஸ்னு எல்லாமே ரெடியா இருக்கு. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரோம். அதாவது நடந்து போற பக்தர்களுக்கு மட்டுமே கிடைக்கிற ஒரு பெரிய வரம். அதுதான் திவ்ய தரிசன டோக்கன். இது உண்மையிலே பெருமாள் நமக்கு கொடுக்கிற ஒரு வரப்பிரசாதம்னு தான் சொல்லணும். அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? சொல்றேன். ஸ்ரீவாரி மெட்டு பாதை வழியா நடந்து வரீங்க இல்லையா, அவங்களுக்காகவே பிரத்யேகமா கொடுக்கப்படுற ஒரு இலவச தரிசன டோக்கன் தான் இது. இந்த டோக்கன் இருந்தா நீங்க ரொம்ப சீக்கிரமா சுவாமி தரிசனம் பண்ணிடலாம். ஆனா ஒரு விஷயம், இப்போதைக்கு இந்த வசதி ஸ்ரீவாரி மெட்டு வழியா வரவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, இந்த டோக்கனை எப்படி வாங்குறது? இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு, நல்லா கவனிங்க. நீங்க ஸ்ரீவாரி மெட்டு வழியா தான் நடக்க போறீங்க. ஆனா இந்த டோக்கன் வாங்குறதுக்கு நீங்க அலிபெரி அடிவாரத்தில் இருக்கிற கவுண்டருக்கு தான் நேர்ல போகணும். அங்க போய் உங்க ஆதார் கார்டை கொடுத்தீங்கன்னா உங்களை ஒரு போட்டோ எடுத்துட்டு டோக்கனை கொடுத்துடுவாங்க. ஆதார் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், மறக்காம எடுத்துட்டு போங்க. டோக்கன் வாங்கினா மட்டும் போதாது, சில முக்கியமான விதிகளை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இதையும் கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. 1, டோக்கன் வாங்கின அன்னைக்கு ராத்திரி நீங்க திருப்பதியில தங்கிடணும். மறுநாள் காலையில 6 மணிக்கு மேல தான் ஸ்ரீவாரி மெட்டு வழியா மலை ஏற ஆரம்பிக்கணும். 2வது, கரெக்டா 12,000வது படியில ஒரு செக்கிங் பாயிண்ட் இருக்கும். அங்க உங்க டோக்கனை கண்டிப்பா ஸ்கேன் பண்ணணும். இதை பண்ணலைன்னா தரிசனத்துக்கு அனுமதிக்க மாட்டாங்க, பாத்துக்கோங்க. ஓகே, தரிசனம் பத்தி எல்லாம் தெளிவா பார்த்துட்டோம். அடுத்து என்ன? தங்கறதுக்கு இடம் வேணும் இல்லையா? சோ இப்போ திருமலையில எப்படி ரூம் புக் பண்றதுன்னு பார்க்கலாம். குறிப்பா ஆன்லைன்ல புக் பண்ணாதவங்களுக்காக நேர்ல போய் புக் பண்ற ஆஃப்லைன் முறையை பத்தி இப்போ தெரிஞ்சுக்கலாம். திருமலையில இருக்கிற சிஆர்ஓ ஆஃபீஸ், அதாவது சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ்ல தான் ஆஃப்லைன் புக்கிங் நடக்கும். என்னோட அட்வைஸ் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு காலையில 5 மணிக்கெல்லாம் அங்க போயிடுங்க. அப்போதான் சீக்கிரம் வேலை முடியும். உங்க ஆதார் கார்டு, மொபைல் நம்பர் இதெல்லாம் கையில வச்சுக்கோங்க. குறைஞ்சது 2 பேராவது இருக்கணும். கூட்டம் இல்லைன்னா 1 மணி நேரத்துல கூட உங்களுக்கு ரூம் அலாட் ஆயிடும். இப்போ ஒரு சூப்பரான டிப் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க சிஆர்ஓ ஆபீஸுக்கு கஷ்டப்பட்டு போறதுக்கு முன்னாடியே அங்க ரூம்ஸ் காலியா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஒரு வாட்ஸ்அப் சர்வீஸ் இருக்கு. இது உங்க நேரத்தை பயங்கரமா மிச்சப்படுத்தும், நம்புங்க. இப்போ ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க, 9552300009. இந்த நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க. உடனே ஒரு மெனு வரும். அதுல
டிடிடி டெம்பிள் சர்வீஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணி அப்புறம் ரூம் அவைலபிலிட்டி செலக்ட் பண்ணீங்கன்னா போதும் ரூம்ஸ் இருக்கா இல்லையான்னு லைவ் ஸ்டேட்டஸ் உங்க கைக்கே வந்துடும். சிம்பிள். சரி, இப்போ நாம இந்த வழிகாட்டியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நேற்று, அதாவது பிப்ரவரி 10, 2026 திருமலையில தரிசன நிலவரம் எப்படி இருந்துச்சுங்கிற விவரங்களை இப்ப பார்க்கலாம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு கேள்வி. நீங்க எப்போ திருமலைக்கு போலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க? உங்க பயண திட்டத்தை பத்தி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். நேத்து ஒரே நாள்ல மட்டும் நினைச்சு பாருங்க, 73,983 பக்தர்கள் பெருமாளை தரிசனம் செஞ்சிருக்காங்க. கோவிந்தா, என்ன ஒரு புண்ணியம்! அதே போல பக்தர்கள் மனமும் வந்து செலுக்குன உண்டியல் காணிக்கை மட்டும் எவ்வளவு தெரியுமா? 4,23,00,000 ரூபாய். சர்வ தரிசனம், அதாவது இலவச தரிசனத்துக்காக பக்தர்கள் எவ்வளவு நேரம் காத்திருந்தாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 12 மணி நேரம் பொறுமையா காத்திருந்து பெருமாளை தரிசனம் செஞ்சிருக்காங்க. அதே சமயம் 300 ரூபாய் சிறப்பு தரிசனத்துல போனவங்களுக்கு தரிசனம் முடியறதுக்கு சுமார் 4 மணி நேரம் ஆகியிருக்கு. இந்த முழுமையான வழிகாட்டி உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருந்திருக்கும்னு நம்புறோம். இது மாதிரி திருமலைய பத்தி வேற என்னென்ன விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய திருமலை பயணம் ரொம்ப சிறப்பா அமையணும்னு அந்த ஏழுமலையான மனசார வேண்டிக்கிறோம். கோவிந்தா கோவிந்தா.